ஹாய் டியர் சகோஸ், திஸ் இஸ் கார்த்திகா. இது அக்டோபர் 27th. இன்றைக்கி சஷ்டி விரதம். இந்த ஒரு ஃபுல் டேவை உங்களோட ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் எழுந்திரிச்சு வீடு பெருக்கி தொடச்சிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வீடு ரொம்ப இருட்டாக இருந்தது இந்த கிளைமேட்டில், அதனால் அதெல்லாம் எதுவுமே காமிக்க முடியல. குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றுறேன். ஒரே ஒரு டம்ளர் பால் வச்சு காலையில் விளக்கேற்றிட்டு, இந்த கிளைமேட்டில் கண்டிப்பாக அழுக்கு துணி சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறதுனால நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு துணி துவச்சி காய வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த டைமில் நிறைய கொசு இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அழுக்கு துணியை சேர்க்கறதில்ல. அம்மா வீட்டுக்கு போனால் பாப்பா மட்டும்தான் இருந்தால், அம்மா அப்பா 2 பேருமே கடைக்கு போயிருந்தாங்க. ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் என் பொண்ணு கொஞ்சிட்டு, இன்றைக்கி நானும் அம்மாவும் தான் சாப்பிடாமலே இருக்கிற விரதம். தம்பியும் அப்பாவும் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு சுண்டக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். என் பையனை வச்சுட்டு சமைக்கிறது தான் பிக்கெஸ்ட் டாஸ்கே. கொஞ்சம் நேரம் கார்ட்டூன் போட்டு விட்டுட்டு நான் இருந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு தம்பிக்கு சுடு தண்ணி போட்டிருந்தேன். ஹேர் வாஷ் பண்ணியிருக்கான் தம்பியும். சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வைக்கலான் இருக்கும்போது கரெக்டாக தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டாங்க. டைம் வந்து அப்போ 1:30. ஒரு ஆட்டத்தை பாருங்கள். அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தம்பியை தூங்க வச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வரேன். ஏன்னா எனக்கு நியூஸ் படிக்கிற வேலை இருக்குது. அதுவும் இல்லாமல் நானும் ஈவினிங் படைக்கணும் இல்லையா, அதனால் படைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வரேன். நான் வீட்டுக்கு வரும்போது டைம் நியர்லி ஒரு 2:15 2:30 ஆகிடுச்சு. ஒன்றும் வேலை இல்லை, நான் வீட்டு வேலை எல்லாமே காலையிலே முடிச்சிட்டேன். இப்போ நான் நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணுறேன்னா சக்கரை பொங்கலும் வடை போடலான்னு பார்த்தா கடலப்பருப்பு ஊற வைக்க மறந்துட்டேன். சரி, உளுந்து தான் 1 ஹவரில் ரெடி ஆகிடுங்கிறனால அந்த வடைக்கான ப்ராசஸ்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கரெக்டாக சூரன் தலை விழுந்தோடனே போய் குளிச்சுட்டு வந்துட்டு சர்க்கோல கோலம் போட்டு நான் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். சைடில் வடை போட்டுட்டு வந்து தான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்ல ப்ளசண்ட்டான ஒரு டேவாக எனக்கு இருந்துச்சு. யூஸ்வலாக இந்த மாதிரி விரதம் இருக்கும் போது லைட்டாக கொஞ்சம் டயர்டாக இருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பர்பாக ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. ஹாப்பியாக சஷ்டி விரதத்துக்கு படைச்சாச்சு. மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். மழை இல்லாமல் இருந்தால் கோயிலுக்கு போகலாம், பார்க்கலாம். மழை கொஞ்சம் விட்டுருந்துச்சு. சரி, கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன். பொங்கல் வடை அதெல்லாம் வீட்டில் செஞ்சுருந்ததை அம்மா வீட்டில் கயிறில் கட்டிட்டு வந்துட்டு அவங்க மேலே எடுத்துக்குவாங்க. ஏன்னா நான் கோயிலேருந்து அடுத்து அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறேன். ஏன்னா தம்பி அங்கே தான் இருக்கான். மழை விட்டு பெய்யறதுனால நான் தம்பியை கூட்டிகிட்டு வரல, நான் மட்டும்தான் வந்திருந்தேன். கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு அழகாக சாமியை நிதானமாக பார்த்துட்டு சந்தன காப்பு வச்சுருந்தாங்க. பார்க்கவே கண் கோடி பத்தாது, அவ்வளோ அழகாக இருந்தது. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். நான் சொன்ன அந்த மிராக்கள் என்னென்னா, சூரன் தலை விழுந்ததுக்கு பிறகு ஈவினிங் நான் குளிக்கும் போது அம்மா அப்படின்னு எனக்கு ஒரு குரல், அது என் பையனோட குரல் தான். எனக்கு கூட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவன் வீட்டில் இல்லை, அவன் கூப்பிடுறானேன்னு எனக்கு ரியலைஸ் பண்ணவே 2 செகண்ட் ஆகிடுச்சு. பட் எனக்கு அது நிஜமாகவே ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். முருகரே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கோயிலேருந்து நான் ரிட்டர்ன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். இது எங்கள் வீட்டு விண்டோலேருந்து பார்த்தாலே இது தெரியும். சூரசம்ஹாரம் நாங்கள் பார்க்கல, மழை அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் நேரம் இந்த கிராக்கர்ஸ்லாம் நானும் தம்பியும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ இங்கே முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.